ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 549 கன அடியிலிருந்து 4401 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்மட்டம் 70.3 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே கனமழையால் ஆற்று வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டது. காரில் சிக்கியிருந்த கேரளாவைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் உட்பட 3 தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். அவர்கள் 3 கூடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் ஆற்றை கடந்து சென்றபோது இச்சம்பவம் நேரிட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி, பூலாங்கல் ஆறு, நடுமலை ஆறு போன்ற ஆறுகளில் இறங்கவும் குளிக்கவும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரக்கோணம் பகுதியிலிருந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட 4வது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வால்பாறை சென்றுள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பைன் ஃபாரஸ்ட், தொட்டபெட்டா ஆகிய 2 சுற்றுலா தலங்களுக்கு தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இன்றும் நாளையும் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பலத்த காற்றுடன் மழை பெய்தது. குளித்துறை, அருமனை, திருப்பரப்பு, ஆறுகாணி, பத்தணிக்காணி, குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் குலசேகரம், செருப்பாலூர், திருவட்டார் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அருகே செல்லும் சாலையில் ரப்பர் மரங்கள் முறிந்து விழுந்தன. மின்கம்பங்கள் சேதமடைந்து செருப்பாலூர் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த குலசேகரம் தீயணைப்புத் துறையினர் இரவோடு இரவாக மரங்களை அப்புறப்படுத்தினர். இதேபோல ஆறுகாணிக்கு அருகே அணைமுகம் பகுதியில் தேக்கு மரம் முறிந்து விழுந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. 156 அடி உயரமுள்ள சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 7 அடி உயர்ந்து 100 அடியை தாண்டியுள்ளது. அதேபோல் 143 அடி உயரமுள்ள பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 86 அடியாக உயர்ந்துள்ளது. மற்றொரு பெரிய அணையான மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 84 அடியாக உள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 21.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. பெரும்பாலான பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்காக தேசிய பேரிடர் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். வைகாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதன்படி மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்டவற்றால் மகாநந்திக்கு சிறப்பு அபிஷேகம், மலர் அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் நந்திக்கு நல்லெண்ணெய், பால் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது.
ரயில் பாதை பராமரிப்பு பணி நடப்பதால் கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இன்று மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்ட அறிக்கையில், செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையங்களுக்கிடையே இன்று மதியம் 1:35 மணி முதல் 2:35 மணி வரை ரயில் பாதை பராமரிப்பு பணி நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான நண்பகல் 12:30 மணி ரயில் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இன்று இயக்கப்படும். செங்கல்பட்டு கடற்கரை இடையே மதியம் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில் சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து இன்று இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் திரளான பக்தர்களின் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சனி மகா பிரதோஷம் என்பதாலும் கோடை விடுமுறை என்பதாலும் திருவண்ணாமலைக்கு அதிக அளவில் பக்தர்கள் குவிந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. குறிப்பாக வேலூர் சாலை, போளூர் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். எனவே விசேஷ நாட்களில் அதிக அளவிலான போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனம் எங்கேயுமே செல்ல முடியல, வர முடியல. அதாவது இன்னைக்கு பிரதேசன்றதுனால வெளியூர் ஜனம் மொத்தமும் இங்க வந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்துருக்கனால கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு. எங்கேயும் உள்ளூர்ல இருக்கிற ஜனம் எங்கேயும் வெளியே போக முடியல. தெலுங்கானா, ஆந்திரா, வெளி மாநிலத்தில் வரக்கிற வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னா 9 தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் அங்க நிறுத்துறதுன்னு சொல்லி தான் ஏற்கனவே மாவட்ட கமிட்டியில மீட்டிங் போட்டு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள விட்டுறாங்க. உள்ள விட்டுட்டு டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த வண்டிகளுக்கு ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போட்டு அந்த வண்டி அங்கேயே தான் நிக்குது. அவங்க கிரிவலம் போயிட்டு மலையை சுத்திட்டு போறதுக்கு 2 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாவட்ட நிர்வாகம் பலமுறை சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே வலசக்கல்பட்டி ஏரியில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். கெங்கவல்லி குறும்பர் தெருவைச் சேர்ந்த 15 வயதான சமீர் மற்றும் கள்ளக்குறிச்சி சின்னசேலத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் ரியாஸ் ஆகிய இருவரும் ஏரியில் குளிக்கச் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இருவரது உடல்களையும் மீட்டனர். காரைக்காலை அடுத்த கோட்டுச்சேரி புனித சகாய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு திருப்பலிக்கு பிறகு பங்குத்தந்தை தேருக்கு புனித நீர் தெளித்து பவனியை தொடக்கி வைத்தார். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சகாய அன்னை பவனி வந்தபோது திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருநீறு நிறத்தில் ஜொலிக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுரம் முன்பு ஏராளமான பக்தர்கள் செல்ஃபி எடுத்துச் செல்கின்றனர். கோடை விடுமுறையால் முருகனின் 2ஆம் படை வீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோயிலில் நடந்து வரும் பெருந்திட்ட வளாக பணிகளில் ராஜகோபுரம் புனரமைக்கும் பணி நிறைவடைந்து ராஜகோபுரம் திருநீறு நிறத்தில் ஜொலிக்கிறது. மேலும் கோபுரத்தில் பொருத்தப்பட்டுள்ள புதிய வேல் காண்போரை கவர்ந்தெடுக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் கோவைக்காய் விலை உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரங்களில் 5 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கோவைக்காய் தற்போது 14 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மணவாளநல்லூரைச் சேர்ந்த புகழேந்தி ராஜா என்பவர் தனது நண்பர்கள் 4 பேரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். சுகாதார ஆய்வாளர் பணி வாங்கித் தருவதாக நம்ப வைத்து கடந்த 5 ஆண்டுகளாக பணத்தை திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட நண்பர்கள் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் புகழேந்தி ராஜா கைது செய்யப்பட்டார். சென்னை நொச்சிக்குப்பத்தில் வீட்டின் பால்கனி மற்றும் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்ததில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கிய ராஜலட்சுமி, குப்பன் ஆகியோரை மீட்ட நொச்சிக்குப்பம் மக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படிக்கட்டுகள் இடிந்ததால் 2வது மாடியில் உள்ள வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் 4 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்களை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உயர் அழுத்த மின்சாரம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் கருகி சேதமடைந்தன. வினோபாஜி நகரில் தடைப்பட்ட மின்சாரம் மீண்டும் வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. டிவி, பிரிட்ஜ், மின்விசிறி, செல்போன்கள் உள்ளிட்டவை நாசமானதை தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே போலியான ஆவணங்கள் மூலம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். கொடுங்கையூரைச் சேர்ந்த என்கிரீட் ரீனா என்பவரின் நிலத்தை ராமகிருஷ்ணன், ஞானமூர்த்தி ஆகியோர் அபகரிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஆவடி மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் 2 கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நடந்த மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பிரீத்தி ஸ்பந்தனா பட்டம் வென்றார். ரோட்டரி சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போட்டியில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்றனர். பல்வேறு திறன் ஆய்வுகளுக்கு பிறகு நடந்த ஃபேஷன் ஷோவில் பிரீத்தி ஸ்பந்தனா தனது திறமையால் மிஸ் பாண்டிச்சேரி பட்டத்தை வென்றார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய பயணியை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓமலூர் பேருந்து நிலையத்திலிருந்து தின்னப்பட்டி செல்லும் அரசு பேருந்தில் சரவணன் என்பவர் பயணம் செய்துள்ளார். அப்போது சில்லறை கேட்டது தொடர்பாக அவருக்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் இருவரும் ஒருவரை தாக்கிக் கொண்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பயணியை கைது செய்து பின்னர் விடுவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஹார்ட்வேர்ஸ் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பட்டநூல் சத்திரத்தைச் சேர்ந்த ரூபன் என்பவரது கடையில் வெல்டிங் பணி நடைபெற்ற போது தீப்பொறிப்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மலைப்பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் உதவியோடு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றது. பள்ளங்கொல்லை, ராமகராமலை, முள்ளன்றும், சிறுமூர் ஆகிய மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான பாத்திரங்கள், அடுப்புகள் இருக்கிறதா என 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பட்டா கேட்டு வருவோரை அலைக்கழிக்காமல் உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில் எஞ்சிய பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். குன்னூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் திட்ட மேம்பாட்டு பணிகளை சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பன்னாலால் ஆய்வு செய்தார். ரயில்வே மேம்பாலம் கட்டவும், மலை ரயிலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க வலியுறுத்தியும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவற்றை பரிசீலிப்பதாக சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் உறுதியளித்தார். சென்னையை அடுத்த திருவேற்காடு நகராட்சியில் விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோரடி விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக மைதானத்தை சுற்றி வேலி அமைக்கும் பணி நடந்தது. இதை எதிர்த்து கருப்பு கொடி அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட 2 நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். பெருந்தமனி வீக்கமடைந்த 71 வயதான முதியவர் மற்றும் கால்களில் ஏற்பட்ட இரத்த அடைப்பால் பாதிக்கப்பட்ட 41 வயதான நபருக்கும் அறுவை சிகிச்சை மூலம் நோய் குணமாக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த சிகிச்சைகளை முதல்வரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக மேற்கொண்டதாக தெரிவித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன், இருவரும் நலமுடன் இருப்பதாக கூறினார். மத்திய மாநில அரசுகளின் விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து ஜூன் 3ஆம் தேதி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவுள்ளதாக PR பாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. இதன்பின் பேசிய அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன், கோடை மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப்பை போளாச்சி அம்மன் கோயில் கிராம மக்கள் வழிமறித்து குடிநீர் வசதி கோரி முறையிட்டனர். மெதூர் ஊராட்சியில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டாலும் தங்கள் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் பிரதாப் உறுதியளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள 11 ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி மறியல் நடைபெற்றது. அலசந்தாபுரம் ஊராட்சியில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்டு அரசு பள்ளி மைதான ஊராட்சி மன்ற அலுவலகம் உள்ளிட்டவை ஏற்படுத்தி தர வேண்டும் என மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் வலியுறுத்தினர். அரசு பேருந்தை சிறைபிடித்தவர்களோடு வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை திமுக பிரமுகரின் உறவினர்கள் ஆக்கிரமித்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பூதமரத்துப்பட்டியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தாலுகா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். திமுக கிளை செயலாளரின் உறவினர்கள் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து டிரஸ்ட் நடத்துவதாக புகார் அளித்த மக்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சீனமங்கலம் கிராமத்தில் வள்ளியப்பன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக அர்ஜுனன் என்பவர் வள்ளியப்பனை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அர்ஜுனை தேடி வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியில் கடைகளின் ஷட்டரை உடைத்து பணம், பொருட்களை கொள்ளையடித்த நபர் கைதானார். கூடுவாஞ்சேரி, வண்டலூர், ஓட்டேரியில் 4 கடைகளின் பூட்டை உடைத்து பணம், மொபைல் போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து கூடுவாஞ்சேரி மற்றும் வண்டலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கொள்ளை நடந்த பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை நடத்தியதில் புலத்தூரைச் சேர்ந்த ஜெயபிரதாப் என்பவர் இதில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த 29 வங்கதேசத்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாகரை ஊராட்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பெண்ணலாடை நிறுவனத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் விவரங்களை சரிபார்த்தபோது 29 வங்கதேச தொழிலாளர்கள் ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை போலியாக வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். பெரியார் இல்லை என்றால் நான் விவசாயம் பார்த்துக் கொண்டிருப்பேன் என்கிறார்கள். பெரியார் வரவில்லை என்றால் அனைவருமே விவசாயம்தான் செய்திருப்பார்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே நரசிங்கனூரில் நடைபெற்ற பனைக்கனவு திருவிழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு பேசினார். சென்னை வளசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சாலையில் செல்லும் வாகனங்களை நிறுத்தி சோதனை மேற்கொள்வது, சந்தேகத்திற்கு இடமான நபர்களை பிடித்து அவர்களின் உடைமைகளை சோதனை செய்வது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தேனி அரண்மனை புதூர் அருகே பஞ்சுக்கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட போது பஞ்சுக்கிடங்கில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அதிகாரிகள் கண்காணிக்க தவறியது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் இருங்காட்டுக்கோட்டை, சிப்காட் தொழிற்பூங்கா, மருத்துவமனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து கழிவுநீர் கலப்பதாகவும் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாகவும் வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் வெடிகரசம்பாளையத்தில் டர்ஃப் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி சிறிது நேரம் பேட்டிங் செய்து இளைஞர்களை உற்சாகப்படுத்தினார். இதேபோன்று கோவை சிங்காநல்லூரில் டர்ஃப் கிரிக்கெட் போட்டி தொடக்க நிகழ்வில் சக அதிமுக எம்எல்ஏக்கள் பந்து வீச முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டிங் செய்து அசத்தினார்.